படம் மாசம் ப்ரோ இருக்கு. படம் லாக் எதுவும் இருக்கா படத்துல? லேக்லாம் எதுவும் கிடையாது ப்ரோ. லேக்லாம் கிடையாது. விக்ரம் ஆக்டிங் எப்படி இருக்கு? விக்ரம் ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்கு. ஆனால் ஃபேமிலியை பார்க்கலாம், சின்ன பசங்களாம் பார்க்க முடியாது சரிங்களா. ஆமாம், விக்ரம் ஃபேன்ஸ் பார்க்கலாம். 18+ அதிகமா இருக்கா இல்ல 18+னா அந்த வெட்டு குத்து தான் ப்ரோ. வெட்டு குத்து பாம்பு அது போல் தான் இருக்குது. அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். மெசேஜ் சொல்ல வராங்க மக்களுக்கு? அது என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, இல்லை அவங்க ஸ்டைலில் எடுத்துருக்காங்க. அது ஒரு கான்செப்ட் வச்சுங்களா. ஆனால் மெசேஜ் சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு கான்செப்ட் வேறு ஒன்று. நல்லா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? இருக்கு. விக்ரம் ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. கொண்டு போயிருக்காங்க. நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. இது விக்ரம் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. போர் அடிக்காம போதா? லாக் இல்லாம சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்க? எப்படி த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஆனா நல்ல மாஸ் சீன்லாம் சூப்பரா இருக்கு. கண்ணு சீன்லாம் வேற. மேனேஜர் பாத்துறாரு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? இருக்கு ப்ரோ. எதிர்பார்த்து தாண்டியே இருக்கு. ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல வந்து எப்படின்னா விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் ஆக்டிங் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, ரிவெஞ்ச் தான் ப்ரோ. கதை வந்து எப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்காத ஏற்கனவே ஒரு பண்ண ஒரு சம்பவம், அதனால வந்து எப்படி ஒரு ஃபேமிலியை பாதிக்கும் அப்படின்றத ஒரு கான்செப்டா கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்குதான். ஆனா மியூசிக் செம்மையா இருக்கு ப்ரோ. ஓவரால் படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு. எப்படி ஒரு லேக் இல்லாம போதா படம்? ஒரே லேக்ல படம் போர் அடிக்கல. அது ஸ்லோ. ஆனா ரொம்ப ஸ்லோவா கதை போயிட்டே இருக்கு. ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் ஆனா அந்த அளவுக்கு ஆக்டிங் பக்கா. ஆக்சுவலா ஃபைட் சீன் ரொம்ப இல்ல. எஸ்.ஜே. சூர்யா இருக்காரு, மலையாள ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஆனா ரொம்ப கேரக்டரே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. விக்ரம் அந்த ஆக்டிங் எப்படி? இந்த ரோல் நல்ல ரோல் சூப்பரான ரோல். விக்ரம் ஆக்டிங் பக்கா. பட் ஆனா ஹீரோயின் கேரக்டரும் மோஸ்ட்லி அதான் ஃபேமிலி இதுதான். பட் ரொம்ப சப்போர்ட்டிங்காக தான் இருக்காங்க. பட் ஆனா ரொம்பலாம் இல்லை பிரதர். நார்மல் தான். சொல்ல வராங்க சும்மா ஃபைட் தான். மெசேஜ்லாம் எதுவும் இல்லை. குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனை, அதை இங்கெங்கேயோ கொண்டு போறாங்க. பட் ஆனால் ஒன்றும் தெரியல. பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. பட் பார்ட் 1 ஏதாவது வந்துச்சுன்னா பட் நல்லா தெரியும் என்னன்ட்டு. படம் ஓகே தான் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். விக்ரமுக்காக பார்க்கலாம், வேற ஒன்றும் இல்லை. படத்துல மியூசிக் தான் பண்ணிருக்காங்க. மியூசிக் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் ஒரு சில மியூசியம்லாம் ஓகே ஆயிருக்கு. ஒரு அந்த மதுரை வீரம் தானே அப்படிங்கிற பாட்டு, அது வந்து மியூசியமுக்கு கலந்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் படம் புரியல. எதிர்பார்ப்பும் நடுவில் வந்திருக்கு. இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. விக்ரமுக்காக பார்க்கலாம். புரியாது. ஆனா ஃபேமிலியோட பார்த்தாலும் ஓரளவுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் எதிர்ப்பு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது சுத்தமா புரியல. விக்ரமுக்காக வந்தோம், கொஞ்சம் சின்ன ஏமாற்றம் தான். ஆனா அவருக்காக பார்க்கலாம். எப்படி சொல்றீங்க? நல்லா இருக்கா? அது 1 மணி நேரம் தான். படம் ஃபுல்லா ஒரே காமிச்சிடறாங்க. ஒரு சில ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரியலா இருக்கு. ஃபைட்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை.